வணக்கம். தமிழ்நாட்டு மக்களுக்கு வணக்கம். ஒரு முக்கியமான செய்தி நான் சொல்லப் போகிறேன். தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள். நான் சொல்கிற திட்டத்தை செஞ்சீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஒரு மாநிலத்துக்கு வருமானம் அப்படின்னா, ஒரு தனிநபர் வருமானம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த மாநிலமே முன்னேற முடியும். பொருளாதார ரீதியாக நல்லா வளர்ச்சியாக இருக்க முடியும். அதனால் காலேஜ் டிகிரி படித்தவங்களுக்கும், பிஜி கோர்ஸ் படித்தவங்களுக்கும், படிக்காதவங்களுக்கும் இப்போ ஒரு நபர் டிகிரி படிச்சிருக்காருன்னா, அவருக்கு குறைஞ்சபட்சம் நெட் சேலரி மினிமம் பார்த்தீங்கன்னா 20,000 இருக்கணும். குறைஞ்சபட்சம் 20,000 இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பிஜி கோர்ஸ் படித்தவங்களுக்கு 25,000 இருக்கணும். ஸ்டார்டிங்கிலேயே படிக்காதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 இருக்கணும் குறைஞ்சது. அப்போ தான் அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ண முடியும். பொருளாதார ரீதியாக அவங்க முன்னேற முடியும். சரிங்களா? ஸோ அதனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா, 3வது வந்து தெருநாய்கள் சிட்டி எல்லாம் நம்ம தமிழ்நாட்டு ஃபுல்லாக எல்லா நகரங்களையும் கிராமத்துலேயும் தெரு நாய்கள் சில பேர் வளர்க்கக்கூடிய வீட்டில் வளர்ப்பாங்க இல்லையா, அந்த நாயும் தெருக்குள்ளே வந்துடுது. தெருநாய்களும் உள்ளாடி டிஸ்டர்ப் ஆகி ரொம்ப தொந்தரவாக இருக்குல்ல மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும். அதனால் ஆக்சிடெண்ட் ஆகுது. ரொம்ப பெரிய வேதனையாக கொடுக்குது. அதனால் அதுக்குண்டான நோய் இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் பரவுது, டிசீஸ் பரவுது. அதனால் கார்ப்பரேஷன் எல்லா நகராட்சிகளும் மாநகராட்சிகளும் உடனே ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும். இன்னுமே வந்து ஆக்ஷன் எடுத்தும் சில திருநாய்கள்லாம் வந்து சிட்டிக்குள்ளேயும் கிராமத்துலேயும் இருக்க தான் செய்யுது. அதனால் சில ஆக்ஷன் நடக்க தான் செய்யுது. ஸோ அதனால் நகராட்சிகள் கார்ப்பரேஷன் வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். 3வது வந்து ஒரு நபர் பொது இடத்துல எச்சி துப்புனா வந்து அது வந்து ஸ்ட்ரிக்டான வந்து ஆக்ஷன் எடுக்கணும். என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னா, எந்த நபர் எச்சி துப்புனாரோ அந்த நபர் அதே ஊரில் 5 மரக்கன்று நடணும். 5 மரக்கன்று நட்டு அது 3 வருஷம் பராமரிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் பார்த்திங்கன்னா அரசு உணவகம் இருக்கணும். அந்த உணவகத்தில் சாப்பாடு அதிகபட்சமாக 10 ரூபாய்க்கு கொடுக்கலாம். சரிங்களா? 10 ரூபா கொடுக்கணும். 2வது பார்த்திங்கன்னா, தண்ணி பாட்டில் குறைஞ்சபட்சம் 5 ரூபாய்க்கு கொடுக்கணும் ஒரு வாட்டர் பாட்டில். 3வது பார்த்திங்கன்னா, ரோட்டு ஓரங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, பைபாஸு கிராமத்து ரோடுலாம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து புங்கை மரம் ஓகே நல்லது தான். அந்த புங்கை மரத்துக்கு பதிலாக ஒரு புளிய மரமோ ஒரு முருங்கை மரமோ ஒரு பலாப்பழ மரம் தான் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதை செய்யணுன்ட்டு நான் கேட்டுக்கிறேன். 3வது பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்தியாவிலே அப்படி இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்கள்லேயே பார்த்திங்கன்னா வயசான பிறகு ஒரு 60 வயசுக்கு மேலான பிறகு அவங்க மகளுக்கு வந்து பார்க்குறாங்கன்னு உறுதியாக நம்ம சொல்ல முடியாது. சில பேர் வீட்டில் பார்க்குறாங்க, சில பேர் வீட்டில் பாவம் கஷ்டம் தான் படுறாங்க. அவங்களுடைய ஏன்னா அவங்க அப்போ உள்ள அவங்க விவசாயம் பண்ணியிருப்பாங்க, வருமானம் எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால் அவங்க இறக்குறது வர அவங்க மயங்கள் பார்த்தாங்கன்னா அல்லது பிள்ளைக்கு பார்க்காட்ட அரசே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 1000 ரூபாலாம் பத்தாது. தயவு செஞ்சு ஒரு 3000 ஒரு நபருக்கு கொடுக்கணும். அப்போ கணவன் மனைவிக்கு ஒரு நபருக்கு 3000னா கணவன் மனைவிக்கு 6000 கொடுக்கணும். ஸோ அதை நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட்டு வேலைக்காக ட்ரை பண்ணுற பிஎட் படித்த ஆசிரியர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தனியார் ஸ்கூலில் போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்களுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கிலே 10,000 கொடுத்துட்ருக்காங்க. அது பத்தாவே பத்தாது. ஸோ அதனால் அவங்களுக்கு மினிமம் பார்த்திங்கன்னா டிகிரி பிஎட் படித்ததுனால அவங்களுக்கு ஒரு 25,000 மாதம் வருமானம் வேணும். எல்லா தனியார் ஸ்கூல்லையும் அது கவர்மெண்ட் வந்து அந்த மானியத்தை வழங்கணும். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, ப்ரைவேட் ஸ்கூலில் 10,000 சம்பளம் கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் ஒரு மானியமாக ஒரு 15,000 கொடுக்கணும். எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் 13,000 கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் சார்பாக மானியமாக ஒரு 12,000 கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி மாதம் அவங்களுடைய மாத வருமானம் 25,000 இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய படிப்புக்கு வந்து மதிப்பு. அதே மாதிரி டிகிரி படித்தவங்க அப்படி தான். டிகிரி படிச்சுட்டு பார்த்திங்கன்னா, இப்போ எல்லா ஃபைனான்ஸ் கம்பெனி எல்லாம் பார்த்திங்கன்னா, எல்லா கம்பெனியும் சொல்கிறேன், ஒரு மாதம் சம்பளமே பார்த்திங்கன்னா 11,000 14,000 13,000 பற்றி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட்டில் வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு ஸ்டார்டிங்கிலே 10th குவாலிஃபிகேஷனுக்கே பார்த்திங்கன்னா 22,000 கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் கொடுக்க வேணான்னு சொல்லலை. டிகிரி படித்தவங்களுக்கு மதிப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதனால் ஒரு ஸ்டார்டிங்கிலே ஒரு 20,000 கொடுத்தாங்கன்னா ரொம்ப நன்றி, நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா, வேறு என்ன பார்த்திங்கன்னா, நம்மகிட்ட வந்து வாஷிங் மிஷின். ஸோ எல்லா கிராமத்துலேயும் சிட்டிலையும் பார்த்திங்கன்னா ஏழை மக்கள் அதை கூட வாங்க முடியாத ஏழை மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இது நான் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. கஷ்டப்படுறவங்க, தினக்கூலி, அவங்க மாத வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க, ஸோ என்ன வேலையாக இருந்தாலும் சரி மாத வருமானம் 25,000 கீழே இருக்கிறவங்களுக்கு ஸோ அரசே வந்து மானியமாக வந்து வாஷிங் மிஷின்
ஒரு வாஷிங் மிஷின் ஒரு மீடியமான வாஷிங் மிஷின், அது லோக்கல் பிராண்டாக இருக்கக்கூடாது, ஒரு நல்ல பிராண்டடாக இருக்கணும். குவாலிட்டி கம்பெனி இப்போ எடுத்துக்காட்டு பார்த்து சாம்சங், வேர்புல் அந்த மாதிரி எல்ஜி இந்த மாதிரி பிராண்டடாக இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா சில வீட்டில் ஃப்ரிட்ஜ் வாங்க முடியாமல் இருப்பாங்க. ஸோ அதுக்கும் வந்து கவர்மெண்ட் ஒரு மானியமாக ஒரு இப்போ எடுத்துக்காட்டு 10,000 ஒரு ஃப்ரிட்ஜ் நான் சொல்கிறேன் குறைந்தபட்சம் சொல்கிறேன். ஒரு 10,000 கவர்மெண்ட் ஒரு மானியம் ஒரு 6,000 மக்கள் அவங்க ஒரு 4,000 கொடுத்தா வாங்கிக்க முடியும். 3வது பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இதை செஞ்சாலே பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு வந்து சிறந்த பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வல்லரசாக திகழும். கண்டிப்பாக இதை செய்யணுன்ட்டு நான் அரசை கேட்டுக்கிறேன்.